இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து முன்னேறுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, தேவன் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது பைபிள்ல இருந்து உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு தைரியமும் உத்வேகமும் கிடைச்சிருக்கும். நமக்காக அவர் புதிய தொடக்கத்தை தருகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நமக்காக சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு புதிய தொடக்கத்தை நம்ம பெற போறோம். அது எப்படிப்பட்ட அற்புதம் அப்படிங்கிறத நீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்க்க போகிறோம். குஜராத்தில் இருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போ குஜராத்தை சேர்ந்த ராஜேந்திர நம்ம சந்திக்க போகிறோம். முதல்ல இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இவங்க அம்மாவுடைய உறவும் கூட முறிஞ்சு போச்சு. இவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்படி இவங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் தேவன் இவங்க வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது எப்படி கொடுத்தாருங்கிறத நம்ம கிட்ட அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். சூரத்தை சேர்ந்த ராஜேந்திர மில்லர் தன் மகனின் பிசினஸில் உதவி செய்து கொண்டு தன் மனைவியுடன் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் அவர் தேவனை விட்டு மிகவும் தூரமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வசனத்திற்கு தான் முக்கியத்துவம் தருகிறார். தற்காப்பு கலையில் தேசிய பயிற்சியாளராக வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. ஆனால் தந்தையின் மரணத்திற்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டது. நான் என் அம்மாவோட தான் தாத்தா வீட்டில் இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் இருந்த தெருவில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய சண்டை வந்தது. அடிதடியெல்லாம் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் நைட் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியாமல் போச்சு. அதனால் நான் தனியாக தான் இருந்தேன். நாட்களும் கடந்து போச்சு. அப்போ நான் இருந்த வீட்டில் வேறு யாரோ ஒருத்தங்க இருக்கிறதா கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அதை பற்றி விசாரித்து பார்க்கும்போது என்னுடைய அம்மா இன்னொரு நபரோட அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னோடய அம்மா என்கிட்ட இனிமேல் நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கேயே நின்றுட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். என்னோட அம்மாவும் என்னை கைவிட்டுட்டாங்க. ராஜேந்தர் மிகவும் வருத்தப்பட்டார். தன்னுடைய தாயாரை திரும்ப பெறுவதற்கு அவர் மிகவும் முயற்சி செய்தார். ஆனால் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அவருடைய தாய் வீட்டை விற்றுவிட்டதாக பிறகு அவருக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் ராஜேந்தர் தன்னுடைய தாயை சந்தித்தார். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னுடைய அம்மாவை நான் திரும்ப பெறுறதுக்கு ரொம்பவும் முயற்சி செஞ்சு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. ராஜேந்தர் இடத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லை. தன்னுடைய பசியை போக்க வேண்டியிருந்தது. அதனால் அவர் குற்ற உலகில் இறங்கினார். அதுக்கப்புறம் நான் எல்லா விதமான மோசமான ரெண்டாம் தரமான வேலைகள் எல்லாம் செய்ய தொடங்கினேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துச்சு. அதை நான் எப்படி மறக்கிறதுன்னு ரொம்பவே யோசனை பண்ணேன். என்னுடைய கடந்த காலத்தை மறக்கிறதுக்காக நான் போதை பழக்கத்திலலாம் ஈடுபட்டேன். என் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்ட காலம் அது. ராஜேந்தர் தன்னுடைய கடந்த காலத்தை மறப்பதற்காக போதை பழக்கத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு குற்றத்தில் அவருடைய நண்பர் ஜெயிலுக்கு சென்றார். அப்பொழுது அவர் ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு குறைவுபட்டது. அந்த நேரத்தில் தன்னுடைய தவறான வேலைகளை பற்றியும் யோசித்து இந்த குற்ற செயல் உலகத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார். அப்போ நான் என்னுடைய சகோதரங்கிட்ட போய் நீ என்னையும் கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன். உன்ன மாதிரி ஆட்களுக்கு இது வேலை கிடையாதுன்னு அவர் என்கிட்ட சொன்னார். என்னை நிராகரிக்கவும் செஞ்சார். அப்போ மர வேலை பார்க்குறவங்க, ஃபர்னிச்சர் வேலை பார்க்குறவங்க ஒருத்தர் அங்கே வந்தாங்க. அவரை நான் சந்தித்து என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். என்னை கூட்டிகிட்டு போக அவர் மறுத்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அப்போ தான் நான் என்னுடைய அம்மா அப்பாவோடு இருந்த கடந்த கால நாட்களெல்லாம் நினச்சி பார்த்தேன். நான் வாழ்ந்த தவறான வாழ்க்கையையும் நினச்சி பார்த்தேன். அங்கே எல்லாமே எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த கார்பெண்டர் இடத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. மேலும் 6 மாதத்திலேயே அவர் வேலையை நன்றாக கற்றுக்கொண்டு தன்னுடைய பிசினஸை செய்ய தொடங்கினார்.
அப்புறம் நான் சொந்தமாக வேலை செய்ய தொடங்கினேன். என்கிட்ட நல்ல வேலையாட்கள்லாம் இருந்தாங்க. எனக்கு நல்ல வருமானமும் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ நபரை சந்தித்தேன். நான் அவர்கிட்ட ஃபர்னிச்சர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வாங்க, எனக்கும் சில ஃபர்னிச்சர்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது, நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவ பையனா அப்படின்னு அவங்க அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க. நான் அங்கே நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். எல்லா வேலையும் பார்த்தேன். அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆண்டி என்கிட்ட, உன் அம்மாவோட பேர் என்னன்னு கேட்டாங்க. என் அம்மாவோட பேரை நான் சொன்னேன். அவங்க என் கூட தான் அவங்க படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட எனக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது. எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. நல்ல நட்பின் தாக்கம் ராஜேந்தருக்குள் தெரிய தொடங்கியது. அப்பொழுது அவர் போதை பழக்கத்தை விட்டார். அதோடு கூட அவர் சர்ச்சுக்கும் செல்லத் தொடங்கினார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு கிடைச்ச அந்த பெண் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை எப்போவுமே நான் என் சாட்சியில் தான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் என் ஆண்டவருக்கு நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்னு யோசிக்க தொடங்கினேன். அந்த பெண்ணோட வார்த்தையை கேட்கும்போது இது என்னதுன்னு நான் யோசித்தேன். அந்த நேரத்தில் ஒரு வாலிபர் முகாமிற்கு செல்ல அந்த ஆண்டி ராஜேந்தரிடம் சொன்னார். ஆனால் அவர் போவதற்கு மறுப்பு தெரிவித்தார். அப்பொழுதுதான் ஒரு நாள் அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய அனுபவத்தை பெற்றார். பிறகு அவர் முகாமிற்கு சென்றார். பாஸ்டர் பிரசங்கம் செய்யும்போது கெட்ட குமாரன் பற்றி பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரசங்கியாளருக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்னு நான் திடுக்கிட்டு பார்த்தேன். ஏன்னா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஒத்துப்போச்சு. அப்புறம் தேவனோட ஆவியானவர் அங்கே என் கூட பேசினார். நான் ஒரு பாவின்னு அந்த கேம்ப்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அந்த சர்ச்சில் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தேன். கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, பாவியான என் மேலே இரக்கமாயிரும், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும்னு நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். 6/6/1993 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனோட கைகளில் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ நான் மறுபடியும் பிறந்தேன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமும் நடந்தது. வாழ்க்கையும் மாறுச்சு. ராஜேந்தருக்கு ஆசீர்வாதமாக மகன் மற்றும் மகள் பிறந்தார்கள். ராஜேந்திரன் தன்னுடைய தாயை கண்டுபிடித்து வீட்டிற்கு திரும்ப அழைத்து கொண்டு வந்தார். இதற்கு இடையில் சந்தோஷத்தின் காரணமாக தேவனை விட்டு விலகினார். ஆனால் தேவன் அவரை கைவிடவில்லை. தேவன் ஒருபோதும் என்னை கைவிடலை, என்னை விட்டு விலகவும் இல்லை. இன்னைக்கு கூட அவர் என் கூட தான் இருக்காரு. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மோட தேவன் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு, இருப்பாரு. அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். ராஜேந்தர் சாருடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே விட்டு போயிருச்சு. அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. ஆனாலும் நம்முடைய தேவன் பெரியவரும் எல்லாவற்றையும் இணைக்கிறவரும் புதுப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அவர் அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பைபிளில் ஆதியாகமும் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு புதிய தொடக்கத்தை பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாவம் செஞ்சாங்க. தேவன் அந்த மக்களை தண்ணீரினால அழிக்கிறத பார்க்குறோம். அதாவது மழை பெய்து வெள்ளம் வந்து மக்கள் எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் இருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். நேர்மையான மனிதனாக இருந்தார். அவர் தான் நோவா. நோவா கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய கப்பலை நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்குள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடியாக உள்ள அனுப்புகிறாரு. நோவாவுடைய குடும்பம், வேற யாருமே அந்த கப்பலில் கிடையாது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. அந்த மழை நின்னதுக்கு பிறகு 150 நாட்கள் இந்த பூமியில தண்ணீர் தேங்கி இருந்தது. 371 நாட்கள் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பறவைகளும் விலங்குகளும் அந்த கப்பல்ல இருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மழை தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு நோவாவை அந்த பேழையில், அதாவது அந்த கப்பல்ல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு பிறகு தேவன் சொல்றாரு, இதோ முன்னேறி செல், உனக்கு முன்பாக ஒரு புதிய உலகமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் வெளியில வந்து பார்க்கும்போது அவருக்காக ஒரு புது உலகம் இருந்தது. வேலையா நோவா என்ன பண்ணாரு, தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் அங்க பலியிட்டாரு. தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும். அப்போ அந்த நேரத்துல தேவன் சொல்றாரு, இனிமே இந்த பூமியை நீரினால்
வெள்ளத்தினால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு பண்ணாரு. அந்த வாக்குக்கு அடையாளமா ஒரு வானவில்ல உண்டு பண்ணினாரு. முதல்ல அப்பதான் வானவில் தோன்றியது அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்குறோம். வானவில் ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க அந்த கப்பல்ல இருக்கீங்களா? தேவனை விசுவாசிக்கிறீங்களா? அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு அந்த கப்பலுக்குள்ள வாங்க. தேவனால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். நோவாவும் அவருடைய குடும்பத்தை தவிர வேற எல்லா மக்களுமே இறந்து போயிட்டாங்க. பைபிள்ல இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. நோவா காலத்துல இருந்த தேவனுடைய அன்பு நேர்மை இப்பவும் அப்படியே தான் இருக்கு. அவருடைய கிருபை இன்னும் நம்ம மேல குறையவே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அவரிடத்தில் வரணும். அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். ஒருவேளை கடந்த வருடம் உங்களுக்கு துக்கம் நிறைந்ததாக இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நடைபெறாமல் இருந்திருக்கலாம். உங்க அனுபவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவன் என் வாழ்க்கையில செயல்பட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கா? அதை நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம தேவன் கிட்ட கேட்பது? ஜெபம். நம்ம ஜெபத்துல தேவனிடத்தில் பேச முடியும். அவர் பேசுவதை நம்மால உணர முடியும். வாங்க இப்ப சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்க கிருபையும் அன்பும் மாறாம இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஒரு புதிய தொடக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கீங்க. ஒரு புதிய தொடக்கத்தை உங்களால கொடுக்க முடியும் நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள், பதற்றம் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்களால ஒரு புதிய தொடக்கத்தை தர முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க கொடுங்க ஆண்டவரே. உங்க மேல விசுவாசத்தை வைக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, வரப்போகிறார் நாட்களிலும் கூட உமது கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் குஜராத் மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க செய்கின்ற தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க. அங்கு ஆட்சி செய்கின்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்பவுமே வாக்கு மாறாத தேவனா இருக்காரு. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மையான பரிபூர்ணமான விஷயங்கள் எல்லாமே தேவன் இடத்துல இருந்து தான் வருது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இன்னைக்கு தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். உங்களுடைய லட்சியங்கள், திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்படைக்கும் போது நிச்சயமா அந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுடைய வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அது வெளியில தெரியலனாலும் கூட அவர் நம்மிடையே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய பெர்ஹம்பூர் சிஎன்ஐ சர்ச்சை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சுடைய வரலாறு பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம். அகமதாபாத் பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச்சுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நான் பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச் காம்பவுண்டுக்குள்ளே தான் நிற்கிறேன். இங்கே 1955 அகமதாபாத் ராய்காட் சிஎன்ஐ சர்ச்சிலிருந்து இந்த சர்ச் பிரிக்கப்பட்டது. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச் 1962 ரெவரண்ட் டாக்டர் ராபின் போய்த் அவங்க மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1963 பிஷப் ஜோசப் சார் அவங்க மூலமாக டெடிகேட் செய்யப்பட்டுச்சு. இப்படி தேவனோட மிகப்பெரிய கிருபையாலையும் தயவாலையும் சர்ச்சுக்கு இந்த பெரிய புகழ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் குடும்பங்களும் சர்ச்சுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2018 வருஷத்தில் குஜராத் பிஷப்பான ரைட் ரெவரண்ட் சில்வான்ஸ் எஸ் கிறிஸ்டியன் மூலமாக புதுப்பிக்கப்பட்டுச்சு. வாங்க, இப்போ நான் உங்களை பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நாம் பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச்சுக்குள்ளே நிற்கிறோம். 1963 இந்த பர்னிச்சர்கள்லாம் செய்யப்பட்டுச்சு. இது ரொம்ப பழமையானது. இந்த நேரத்தில் அப்போ இருந்த தலைவர்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே கேலரி இருக்குது, அங்கேயும் ஜனங்கள்லாம் உட்காருவாங்க. முன்னாடி நாம் பழைய பிரசங்க பீடத்தை பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்க பிரசங்க பீடத்தில் இருந்த இந்த முன்பகுதி இருக்குது. அங்கேருந்து ஆண்டவரோட ஊழியக்காரர்கள் பேசுவாங்க. அந்த நேரத்தில் இருந்த தலைவர்கள் சர்ச்சில் நிறைய வசதிகளை செஞ்சு வச்சுருக்காங்க. சரியான நேரத்தில் சர்ச் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வந்துருக்கு. பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஏசி கூட மாட்டினோம். நாங்கள் இந்த சர்ச்சை நல்லா பராமரித்து வச்சுருக்கோம். 1955 பெர்ஹம்புராவில் இருக்கிற ஜமால்பூர் பகுதியில் சர்ச்சு கட்டும்போது 84 குடும்பங்கள் அப்போ அங்கே இருந்தாங்க. 400க்கும் மேற்பட்ட ஜனத்தொகை அங்கே இருந்தது. இப்போ 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாறி இருக்காங்க. 1600க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் அங்கே வசிச்சுட்டு வராங்க. அதில் பாஸ்டர் ரேட் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க சர்ச் நிர்வாகத்தை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதோடு கூட அழகான கொயரும் எங்களுக்கு இருக்குது. அதோடு கூட சண்டே ஸ்கூல் ஊழியங்களும் இருக்குது. பெண்கள் ஐக்கியமும் இருக்குது. வாலிபர் ஐக்கியம் இருக்குது. சீனியர் சிட்டிசன் ஐக்கியமும் இருக்குது. அதோட வெவ்வேறு செயல்கள் சர்ச்சில் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சிபிஎன் இந்தியா மூலமாக எங்களுடைய கொயருக்கும் நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ண, ஆராதனை செய்ய உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஜமால்பூர் ஏரியாவில் இருக்கிற பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச்சுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி பாஸ்டர். இந்த சர்ச்சுடைய வரலாறு பற்றி தெரிந்து கொண்டதில் உண்மையிலே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எப்போவாவது அகமதாபாத் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஆலயத்துக்கு போங்க. தேவனை துதித்து அவங்க கூட சேர்ந்து ஆராதனை செய்யுங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், ஆராதனை இருக்குது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.